ஒரு விதமா இருக்கிறாங்க. அவங்க யாருன்ற ஒரு புதிர் இருக்கு. அவங்க யாரும் கிடையாது. உன்ன போல ஒரு பயாலஜிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ். அம்மா எப்படியோ, அக்கா எப்படியோ, தங்கச்சி எப்படியோ, நம்ம சுத்தி இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் எப்படியோ அப்படிதான் உலகத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லோரும் சரிநிகர் சமானம் என்ற அந்த அந்த ஒரு விஷயத்தை இந்த குழந்தைகளுக்கும் அவர்களுக்கு உண்டான உரிமைகளை கொடுப்பதற்கு நாம யார்? அது இருக்கு. அது நீ டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தாலே போதும் என்ற அந்த ஒரு ஜெண்டர் பேஸ்டு நியூட்ரல், அந்த ஜெண்டர் பேஸ்டு அந்த விஷயங்களை எல்லாம் பெண்ணுரிமையை போதிக்கக்கூடிய கல்வியையும் நாங்கள் முன்வைக்க போகிறோம். அப்புறம் நம் நாட்டு சாதனைகளுக்கு முக்கியத்துவம் தருவது. நம்ம நாட்டில் எத்தனையோ சாதனையாளர் இருக்கிறாங்க. நீங்க சின்னதா ஒரு பத்திரிகையில திறந்து ஒரு பெட்டி செய்தியில பாத்தீங்கன்னா அதை என்னுடைய குழந்தை ஒரு சாதனை பண்ணியிருக்கோம். 3 நாட்கள் முன்பு தொல்லியல் துறைக்காக தமிழ்நாட்டில் முக்கியமான தொல்லியல் இடங்களுக்கெல்லாம் நேரில் சென்று குகை, மலை, சிகரம், அகழ்வு செய்யக்கூடிய பணிகள், அருங்காட்சியகம் என்று ஓடி ஓடி உழைத்து அங்கெல்லாம் சென்று நேரில் பார்த்தேன். பார்த்துட்டு வந்து முதல்வர்கிட்ட ஒரு விரிவான விஷயங்களை எல்லாம் நான் வந்து சமர்ப்பித்தேன். அப்படி ஓடி ஓடி பார்க்கிற பொழுது அங்க நான் கற்றுக்கொண்டதையும் பெற்றுக்கொண்டேன் கொண்டு வந்து இங்க இருக்கக்கூடிய அந்த நம்மளுடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களினுடைய கவனத்திற்கு கொண்டு வந்த போது பெரும் ஆச்சரியம் தெரியுமா? அத்தனை உலகத்தை புரட்டி போடக்கூடிய சாதனைகளை நம்ம தொன்று தொட்டு செய்யறோம். அப்ப எது வரலாறு? எழுதப்படுவது வரலாறு. அதான நம்ம படிச்ச நம்ம சிலபஸ்ல. பாதுகாக்கப்படுவதுதான் வரலாறு. பேணி பாதுகாக்கப்படுது. அப்ப நம் நாட்டு சாதனைகளை நாம் பேணணும், பாதுகாக்கணும். அப்ப நம் நாட்டு சாதனைகளுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய கல்வி திட்டமாக இதை நாங்க வந்து உருமாத்துறோம். அப்புறம் என்னதான் நம்ம வந்து மக்களுக்கு வந்து எல்லா இடத்துலயும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை போட்டி போட்டு சொல்லி கொடுத்தாலும் இப்போது மிக முக்கியமான ஒரு தருணத்தில் இருக்கிறோம். கருணையுடன் கூடிய அறிவாற்றல். அறிவே இல்லாத கருணை ஆபத்தை விளைவிக்காது. அது ஆபத்தை விளைவித்தாலும் அது தனிநபருக்கானது. ஆனால் கருணையே இல்லாத அறிவு இருக்கு பாருங்க, அது பெரும் ஆபத்து. அது சமூகத்திற்கே ஆபத்து. அப்ப கருணை உணர்ச்சியை கூடிய, மனிதாபிமானத்தோடு கூடிய, பகிர்தலை உணர்த்தக்கூடிய, ஷேரிங்க, கேரிங்க உணர்த்தக்கூடிய, கருணையுடன் கூடிய அறிவாற்றலை முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு கல்வி திட்டத்தை நாம வந்து உருவாக்குறோம். இதன் மூலமாக என்ன கிடைக்கும்னா, இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காலத்துல பசங்களுக்கு, எங்க அன்பு குழந்தைகளுக்கு, எங்க செல்வங்களுக்கு நேச்சுரல் இன்டெலிஜென்ஸை வளர்க்கும் கல்வி. நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் என்ன? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து 10,000 டன் எடை கொண்ட ஒரு பொருளை எப்படி மூவ்மெண்ட் பண்ணுங்கிறது நீங்க ஏஐ சொல்லலாம். நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் என்ன? அதற்காக உழைக்கிற ஊழியர்களுக்கு சமமாக அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய ஊதியத்தை கொடுக்க வேண்டும் என்பது நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ். ஒரு பொருளை ஒரு இடத்தில் இருந்து நாம வாங்கினா திருப்பி தரணும், நன்றி சொல்லுங்கிறது நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ். ஐயா குறிப்பிட்டாரே விருந்தோம்பல் நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மட்டுமல்ல, நேச்சுரல் இன்டெலிஜென்ஸையும் அந்த குழந்தை கற்றுக்கொண்டு தேறி அதில் வளரக்கூடிய அளவிற்கு இந்த கல்வி திட்டத்தில் முன்னிலையும் முக்கியத்துவம் நாங்கள் தரப்போகிறோம். ஐயா சில விஷயங்களை இந்த இடத்தில் வைத்தார். அதற்கு சில விஷயங்களை நாங்கள் சொல்லணும். எங்க கல்வித்துறையினுடைய கண்கள் யாருன்னா ஆசிரியர்கள் தாங்க. இந்த கண்கள் வழியா தான் நாங்க உலகத்தை பார்க்கிறோம். இந்த கண்கள் தான் இந்த உலகத்தை எங்களுக்கு காட்டுது. அதே போல இந்த கண்கள் வழியா தான் எங்க குழந்தைகளை பார்க்கிறோம். அந்த குழந்தைகளை எங்களோடு சேர்த்து அந்த குழந்தைகள் இப்படி இருக்காங்கன்னு காட்டக்கூடிய கண்கள் இந்த ஆசிரியர் பெருமக்கள் தான். அப்ப எந்த இடத்துலையும் எந்த அரசியல் தலையீடும் இல்லாமல் 2 விஷயங்கள் வைத்துதான் ஆசிரியர்கள் உள்ள வர முடியணுமே. தகுதி, திறமை. அவர்களினுடைய தகுதி திறமையை வைத்து மட்டும்தான் இந்த ஆசிரியர்கள் வந்து இனிமே உள்ள வந்து வர முடியும். அந்த தகுதி திறமையை தாண்டி எந்த அரசியல் அழுத்தத்திற்கும் அரசியல் தலையீட்டிற்கும் நாம் இடம் தர மாட்டோம். மேலும் செய்தி தாள்கள் வாசிப்பு என்பது அதிகமாக உலகம் முழுக்கவே குறைந்து போயிருச்சு. எல்லாருமே ஸ்கிரீன் டைம் அதிகமாயிருச்சு, ரீடிங் டைம் குறைஞ்சிருச்சு. அப்ப எங்களுடைய அதிகாரிகளோடு கலந்து பேசி வெகு விரைவில் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலையும் செய்தித்தாள் வாசிப்பு நேரம்னு we are going to dedicate few minutes, கொஞ்சம் டைம் அதற்கு ஒதுக்கி அந்த மாணவர்களிடையே செய்தித்தாள் வாசிப்பை ஊக்குவிக்க போகிறோம் என்பதை மகிழ்ச்சியோடு இந்த சபையில தெரிவிக்கின்றேன். எந்த பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி, அவர்கள் வந்து அப்ரூவலுக்கோ, அப்கிரேடேஷனுக்கோ, ரெனவலுக்கோ, என்ஓசிக்கோ எதுக்கு வந்தாலும் மனித தலையீடே அங்க வந்து இனிமே இருக்காது. ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நான் சுட்டி காட்ட ஆசைப்படுறேன். தமிழ்நாட்டை உலுக்கி போட்ட ஒரு சம்பவம்னா அது குடந்தை கும்பகோணம் தீ விபத்து சம்பவம். அப்ப அதை நம்ம பார்க்கிற பொழுது ஒரு கவனக்குறைவு, ஒரு சின்ன யாரோ ஒரு அதிகாரி ஏதோ பார்க்காம விட்டதோ, ஒரு பணம் வாங்கினதோ, ஏதோ ஒரு சின்ன ஒரு 100 ரூபாயோ 200 வாங்கிட்டதோ ஒரு சர்டிபிகேட்டோ. அப்ப உணவு கூடம் தீப்பற்றி
மொட்டை மாடி கூரை நெருப்பு பற்றி 80 சொச்சம் குழந்தைகள் கருகி இறந்து போனார்கள். அதில் உயிர் தப்பிய ஒரு குழந்தை இருக்கிறாள். அந்த உயிர் தப்பிய அந்த ஒரு குழந்தை என்னை பார்க்க என்னோட கோட்டைக்கு வந்தாங்க. அந்த குழந்தையை வரவிட்டு